காய்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு குடிக்கக்கூடிய ஒரு பானை. அது எதுக்காகன்னு சொன்னால் கேஸ் ட்ரபிள், அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஹை பிபி, சுகரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. மறக்காமல் லாஸ்ட் வரை வீடியோ பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டில் நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எந்த மெஷர்மெண்ட் கிளாஸ் வேணுமோ அதுக்கு எடுத்து ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. நான் 4 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டேன். முழு மல்லி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சின்ன சின்ன நாட்டி இந்த கொரியண்டர் சீடு கிடைக்கும். இது நாட்டி கிடையாது, எனக்கு அது கிடைக்காதனால இது வாங்கினேன். அது வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டானது, அது ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு 2 ஸ்பூனு. லோ பிபி உள்ளவங்க, லோ சுகர் உள்ளவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க, இல்லைன்னா இந்த மல்லியை வந்து சேர்க்க வேண்டாம். இது வந்து நான் ஒரு 2 இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுறேன். இது வந்து பொடிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு கறக்கு தான். இது இந்த மல்லி வந்து 2ஆக உடையணும், அவ்வளோதான். இந்த மாதிரி 2ஆக உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது இப்போ இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஓமம் வந்து அதுவும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன். இது வந்து பூண்டு பாருங்கள், ஒரு 5 பல் எடுத்துக்கிடுவேன். இது வந்து தோடு எதுவும் எடுக்கக்கூடாது, தோல் வந்து எடுக்கக்கூடாது. இப்படியே வச்சு ஜஸ்ட்டு சதைச்சிட்டு அப்படியே எடுத்து போடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இஞ்சி இந்த அளவு இஞ்சி எடுத்துக்கிடுங்க, இதையும் சதைச்சி போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இன்னி ஒரு ஐட்டம் நான் வந்து போடுறதில்ல, அது வந்து என்கிட்ட இல்லாதனால போடலை. பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். அது வந்து நான் இல்லாதனால போடலை. இதில் வந்து இவ்வளோ ஐட்டம் சேர்த்துட்டு இனி கொஞ்சமாக ஒரு தண்டு கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை வந்து ஒரு தண்டு சேர்த்துக்கிடுதேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடுதோம். கொதித்து ஒரு 1/2 டம்ளர் வந்து வற்றணும். அந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதான ஒரு பானை. அதனால் லோ பிபி இருக்கிறவங்க ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டாம்னா எடுக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கிடுங்க. ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி, கேஸ் ட்ரபிள், டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால். மற்றபடி ஹை பிபி இருக்கிறவங்க காலையில் ஒரு கிளாஸ் வெறும் வயிற்றில், சாயங்காலம் சாப்பிட்டு 1/2 hour விட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மெடிசன் எதுவும் எடுக்கிறது கிடையாது. டைஜஷன் ப்ராப்ளம், இது கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்னா பிள்ளைங்களுக்கு இது தான் கொடுப்பேன். ஆனால் டெய்லி எடுக்க மாட்டோம். இப்போது கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்னா எனக்கு 10 years பையன், 16 years பையன். அதனால அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பேன். 10 yearsனால் 3 ஸ்பூனு தான் கொடுப்பேன், கொஞ்சமாக தான் கொடுப்பேன். அது 3 வேளை கொடுப்பேன். மற்றபடி பெரியவனுக்கு வந்து 1/4 கிளாஸு, நாங்கள் வந்து 1/2 டம்ளரு அப்படி எடுத்துக்குவோம். இது வந்து பிபி எல்லாம் இருக்குது, ஹை பிபி, கொலாஸ்ட்ரல் இருக்கிறவங்க வந்து வீக்லி, கொலாஸ்ட்ரல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு ஒரு ட்ரிங்கு. அவங்க வந்து இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக காலையில் சாயங்காலம் எடுத்துக்கலாம். மற்றபடி ஹை பிபி இருக்கிறவங்க வந்து வீக்லி 3 days எடுத்துக்கிட்டால் போதும், காலையில் சாயங்காலம். இது வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தது, எங்கள் வீட்டில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது வந்து இன்னும் இது வந்து கொதி வந்திருக்கு. இன்னும் 1/2 டம்ளர் வந்து வற்றணும். 1/2 கிளாஸ் வற்றிச்சு பாருங்கள். வற்றியாச்சு, கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். கலர் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி நைட்டுக்கு இவ்வளவு தான் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸுக்கு குட்டி கிளாஸ் தான், ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். கேஸ்ட்ரபிள் டைஜஷன் அந்த மாதிரி நார்மலாக இருந்தால் கூட நம்ம இது எடுக்கிறதில்ல, கொஞ்சமாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு எடுக்கிறதுல ப்ராப்ளம் கிடையாது.